சினிமா வரதுக்கு முன்னாடி தனியார் வங்கியோடைய கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு முதல்வன் ஷூட்டிங் அப்போ தான் வந்து 2 வாரம் அவுட்டோர் ஷூட்டிங். ஸோ அதனால் என்னால் ஆஃபீஸில் வந்து லீவ் கொடுக்க மாட்டேன். ஒன்றும் வேலையை விடுங்க, இல்லாட்டி ஷூட்டிங்கை விடுங்க. நமக்கு தான் சங்கர் சார் படமே எனக்கு வாய்ப்பு வச்சுதே. இன்ஃபேக்ட் அந்த சீரியலை பார்த்துட்டு தான் எனக்கு பொண்ணே கொடுக்க முன் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2002 தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. கூப்பிட்டு 2 சீன் அந்த சாங்கில் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வரும். பட் இருந்தாலுமே இங்கிலீஷில் டைலாக் பேசி நம்மளும் வந்து ஒரு ஆங்கில படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அது வந்து ஹாலிவுட்லையும் ரிலீஸ் ஆச்சு, கேரளாலையும் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து நாங்க அந்த கெட்டப் பார்த்தோம். அதுக்கு எவ்வளவு நேரம் ப்ராசஸ் ஆயிடுச்சு? எனக்கு வந்து ஃபுல்லாவே பிளாக் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே போகிறது 2 hours ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி போகிறது 1.5 மணி நேரம். ஆனால் அது கலைக்கிறது 2 மணி நேரம். ஓ 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம். 1.5 மணி நேரம் கலைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். ஓகே 1.5லேருந்து 2 மணி நேரம் ஆகும் டோட்டலாக. உங்களோட திறமையை வந்து சோசியல் மீடியாவில் வந்து காமிச்சு நீங்கள் டைரக்டரையே வந்து வர வைக்கிறீங்க. அது ஒரு டேலண்ட் வேணும். ஸோ அந்த சோஷியல் மீடியாங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. உங்களை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூட விக்கிபீடியால போட்டு அவ்வளோ படங்கள் வருது. மொத்தம் எவ்வளவு படங்கள் சார் நடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக ஒரு 240லேருந்து 250 படம் வந்திருக்கும். ஏன்னா 201 எல்லா லாங்குவேஜ்லயும் ஆமாம் எல்லாம் சேர்த்து 211வது படம் வந்து விக்ரம். நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எனக்கு வந்து வியப்பாக இருந்தது. எப்படி இது செட் ஆகும், ஒரு கேரக்டருக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஏன்னா நல்லா கஷ்டப்பட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. இவர் ஏன் இங்கே வரணும்? இது பெரிய போராட்டமாச்சு. அது என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது அறிந்தும் அறியாமலும். சோ இன்னைக்கு நம்ம கூட பேன் இந்தியா ஆக்டரான சம்பத் ராம் சார் தான் இருக்காரு. 1999ல முதல்வன் படம் மூலமா ஆரம்பிச்ச இவருடைய திரைப்பயணம் இப்போ ரீசெண்டா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன காந்தாரா 2 வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. தமிழ் மட்டும் இல்லாம நிறைய மொழிகள்ல நிறைய படங்கள் நடிச்சுட்டே தான் இருக்காரு. நம்ம அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். சோ இவருடைய பயணம் பத்தி நம்ம நிறைய அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இப்போ வந்து நாங்க உங்களை நிறைய மூவிஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது இருக்கும்ல. இந்த படத்துக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி, இந்த கரியர்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இந்த செக்டார்ல வந்துச்சு? ஆக்சுவலாக நான் சினிமா வரதுக்கு முன்னாடி தனியார் வங்கியோடைய கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக நாங்கள் எல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து, என்னோட ஸ்கூல் மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாசாணி அம்மன் கோயிலுக்கு ஊட்டிக்கு போகலாம்னு சொல்லிட்டு போகிற வழியில் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டு வரும்போது கைரேகை ஜோஷியம்னு ஒரு போர்டு போட்டுருந்தது. சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ தான் வீட்டு விட்டு தனியாக வந்து கஷ்டப்படுற, என்னென்னு கேட்போண்டா அப்படின்னாங்க. அவர் சாமியார் என் கையை பார்த்துட்டு, நீங்கள் ஒரு நடிகரா அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க, நடிகர் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன உடனே நமக்கு உள்ளுக்குள்ளே அதை பற்றி நம்ம திங்க் பண்ணதே கிடையாது, நடிப்பை பற்றி. அவர் சொல்லும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது வந்துடுச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் வீட்டு வெளியே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரம். சரி நம்ம ஏன் ட்ரை பண்ண விடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அப்புறம் கம்பெனியாக தேட ஆரம்பிச்சு. ஸோ அப்படியே இந்த கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலையை பார்த்துட்டே நான் வந்து முதல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். முதல்வன் ஷூட்டிங் அப்போ தான் வந்து 2 வாரம் அவுட்டோர் ஷூட்டிங் கொடுத்தாங்க. ஸோ அதனால் என்னால் ஆஃபீஸில் வந்து லீவ் கொடுக்க மாட்டேட்டாங்க. ஒன்றும் வேலையை விடுங்க, இல்லாட்டி ஷூட்டிங்கை விடுங்க. நமக்கு தான் சங்கர் சார் படமே எனக்கு வாய்ப்பு வச்சுதே அப்படிங்கிறதுக்காக நானும் வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு வந்தேன். ஸோ இப்படி தான் வந்து நான் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆனது. ஓகே சார், இப்போ வந்து நம்ம எவ்வளவோ மூவிஸ் நடிச்சிருந்தாலுமே வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் படம்ன்றது வந்து நமக்கு ஒரு எமோஷன் தான். ஸோ முதல்வன் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃபிகல்ட்டான டைம்னு சொல்லலாம். ஏன்னா நான் முதல்வன் படம் செலெக்ஷன் அப்போ சங்கர் சாரே பார்த்து என்னை செலக்ட் பண்ணணுன்னு நான் வேலையை விட்டுட்டேன். ஆஃபீஸில் வந்து கேட்டாங்க, என்னடா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, நான் சினிமா நம்பி வேலையை விடுறேன்ற, வீட்டு விட்டு வெளியே வந்து தங்கியிருக்கேன், அப்போ சாப்பாடுலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது,
இல்ல சங்கர் சாரே பார்த்து என்ன செலக்ட் பண்ணிட்டாரு, அதனால இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படின்னு நானே கற்பனை பண்ணிட்டு நான் போனா, அங்க போனா அது வந்து ஒரு 1000 பேர் க்ரௌடு. ஹீரோயின் வில்லேஜுக்கு ரகுவரன் சார் சிஎம் வரும்போது ஒரு 1000 பேர் கிராமத்து ஆளுங்களும் இருப்பாங்க. அதுல ஒரு 100 போலீஸ் இருப்பாங்க. அதுல ஒரு 10 எஸ்ஐ இருப்பாங்க. அந்த 10 எஸ்ஐல நான் ஒரு ஆளு. க்ரௌட் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு இது. எனக்கு ஒரு 1 ஆர் 2 டேஸ் எனக்கு சரி நமக்கு ஷாட் வந்துரும், நமக்குன்ட்டு ஏதாவது வரும் அப்படின்னு நான் அந்த ஒரு ஆசையிலேயே இருக்கும்போது கடைசி வரைக்கும் அவனுக்கு வரவே இல்லை. இந்த 2 வாரம் அவுட்டோர்லயும் வரவே இல்லை. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இதுதான் சினிமாவில் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க பொழுது. கொஞ்சம் கௌரவமாக சொல்லலாம் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட். அந்த அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது. என்னடா நம்ம வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டோம், எப்படி நம்ம அடுத்து நம்ம கேரியரை வந்து பார்க்க போகிறோம், அடுத்து எப்படி நம்ம வந்து ஃபேமிலியை விட்டு தான் வந்திருக்கோம், எப்படி நம்ம லைஃப் ரன் பண்ண போகிறோன்ற ஒரு பயம் வந்து அப்போ ஏற்படுது. ஸோ அந்த ஒரு பயம்தான் என்னை வந்து இல்லை நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி வந்தோம்னு சொல்லிட்டு அப்புறம் கடுமையாக முயற்சி பண்ணி வந்து 29 வருஷம் ஆகுது. இப்போ இந்த 4-5 வருஷமா தான் வந்து ஓகே நம்மளும் ஒரு நடிகன் ஆயிருக்கும் போது, தட் இஸ் ஆஃப்டர் விக்ரம். விக்ரம் அப்புறம் தான் நமக்கும் சரி ஓகே இப்பதான் நம்ம ஒரு நடிகன் ஆயிருக்கும் போல இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. ஓகே சார். இப்போ வந்து மீடியாவுக்கு வர்றதுனாலே நிறைய வந்து வீட்ல வந்து அப்போசிஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஜாபை விட்டுட்டு மீடியாக்குள்ள வரீங்க, அதுவும் ஷூட்டிங்காக வேலையை விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க. இப்போ ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு சார் அந்த டைம்ல? ஆக்சுவலா அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டு விட்டு வெளியே வந்து தான் மேன்சன்ல தங்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் வீட்டு தொடர்பில் இல்லை. அப்போ தெரிஞ்சுதான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க. அப்புறம் முயற்சி பண்ணி அப்புறம் தீனாங்கிற திரைப்படம் வந்து சம்பத்து அப்போதான் தெரிய ஆரம்பிக்குது. அப்போதான் வந்து சீரியலும் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். சீரியலும் மெயின் வில்லன்லாம் பண்ணி அது ஒரு டிவியில் செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது அந்த டைமில். ஸோ அது ஒரு பக்கம் டிவியில் போச்சு. தீனா படம் வந்து தியேட்டரில் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அப்போ எல்லாருக்குமே வீட்டில் டிவி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆயிடுச்சு, தியேட்டரில் படம் பார்க்குறவங்களுக்கும் ரீச் ஆகிட்டதுனால ஓரளவுக்கு அப்போ ஓகே சம்பத் வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்கள் ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருக்கும் ஏற்படுது. இன்ஃபேக்ட் அந்த சீரியலை பார்த்துட்டு தான் எனக்கு பொண்ணே கொடுக்க முன் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2002 தான் எனக்கு மேரேஜ். அந்த முதல்வன் படம் வந்து ஒருவேளை இந்த படம் வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் அப்படியே வேலையில தான் இருந்திருப்பேன். முதல்வன் படத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, அம்மான்ற சீரியல்ல தான் எனக்கு முதல்ல நடிச்சது வந்து எத்தனை மனிதர்கள். அது வந்து 2000 ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் 1 or 2 days லீவ் போடுவேன், பண்ணுவேன். அதுக்கப்புறம் கூட நிறைய சித்தி அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பட் எனக்கு லெங்க்தி கேரக்டர் ஒரு 90 எபிசோட் ஒரு மெயின் ஒரு நெகட்டிவ் போலீஸ் கேரக்டர் கிடைச்சது அந்த அம்மாங்கிற சீரியல். ஸோ அதுதான் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. ஓகே நம்மளாலையும் நடிக்க முடியும் போல இருக்கு அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சீரியலை விட்டுட்டு முழுக்க சினிமாவே முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே சார். இப்போ நீங்க தமிழ் மட்டும் இல்லாம பல மொழிகள்ல நடிச்சிருக்கீங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடிச்சுக்கும்போது நிறைய நடிகர்கள் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அந்த லாங்குவேஜ் விட்டு மற்ற லாங்குவேஜ்ல போய் நடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டதான் செய்றாங்க. ஸோ நீங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா போயிட்டு முதல்ல ஒரு அதர் லாங்குவேஜ் போயிட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணது கன்னடத்துல. நம்ம கேமராமேன் சார் ரத்னவேல் சார் தான் என்னை வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. சைனைட் அப்படிங்கிற திரைப்படம் அது பார்த்தீங்கன்னா தமிழ்ல குப்பி அப்படிங்கிற டைட்டில் ரிலீஸ் ஆச்சு. அங்க வந்து நல்லா ஓடிச்சு. இங்கேயும் படம் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப பாராட்டு. அது எதை பத்தினா ராஜீவ் காந்தி அவர்களை அசாசினேஷன் பண்ணிட்டு அந்த குரூப் ஒத்தகன் சிவராசன் அந்த கேங் எப்படி பெங்களூர்ல போனாங்க, எப்படி ஹைட் ஆனாங்க, எப்படி போலீஸ் அவங்களை அட்டாக் பண்ணி எல்லாரையும் சாகடிச்சாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அதுல அந்த ஒத்தகன் சிவராசன் அந்த கேங்ல நான் வந்து ஒரு மெயின் ஆளா, அந்த ஒத்தகன் சிவராசனுக்கு அடுத்தபடியா ஒரு மெயின் கேரக்டர் சுரேஷ் மோஸ்ட்னு ஒரு கேரக்டர். ஸோ அப்போ வந்து எனக்கு டைரக்டர் ஏ.ஆர். ரமேஷ் சார் வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. நீங்க வந்து லாங்குவேஜ் பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு நல்ல ட்ரெயின் அப் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணேன். ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அதர் லாங்குவேஜ் பண்றேன் புதுசு. அதுவும் அது ஒரு பெரிய கேரக்டர் வேற. ரத்னவேல் சாரும் வந்து கூட நல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கேரக்டர்லாம் எப்படி இருந்ததோ அந்த போட்டோவை பார்த்து அதுக்கு ரிசம்பிளா இருக்கிற ஆர்டிஸ்டே தேடினாங்க. ஸோ அதனால அந்த சுரேஷ் மாஸ் அந்த கேரக்டர் என்ன மாதிரியே இருப்பாங்கனால என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. தமிழ்ல பார்த்தவங்க எல்லாருமே நம்மளை வந்து இங்கிருந்து அங்க போய் பெரிய கேரக்டர் பண்ணிட்டேன். ஏன்னா அப்ப நான் தமிழ்ல வந்து எல்லாமே சின்ன கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு பெரிய கேரக்டர். எனக்கு கன்னடத்துல பெரிய ஒரு ரீச் ஆன படம். இப்போ வந்து நாங்க உங்களை பேன் இந்தியா ஸ்டார்னு சொன்னோம். பட் வந்து நீங்க இந்த தமிழ், கன்னடா, தெலுங்கு இது எல்லாத்தையும் விட்டு ஹாலிவுட்லயுமே வந்து தி கிரேட் எஸ்கேப்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து நம்ம லாங்குவேஜஸ் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ ஹாலிவுட்ல அடுத்த கட்டமா போகும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஜேர்னி பத்தி ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலா விக்ரமுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன மாதிரி விக்ரமுக்கு அப்புறம் தான் எனக்கு நானும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்தது எனக்கு. ஸோ விக்ரம் பார்த்துட்டு என்னைய முதல் கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிக்க வச்சது அந்த கிரேட் எஸ்கேப் தான். ஆக்சுவலாக அந்த டீமே வந்து கேரளா டீம் தான். அவங்க எல்லாருமே
டைரக்டர் எல்லாருமே வந்து யூஎஸ்ல டைரக்டர் வந்து ஜேஎல் சந்தீப் அப்படின்னு. அவர் வந்து யூஎஸ்ல ஹாலிவுட்ல ஸ்டன்ட் கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ணி ஆல்ரெடி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ ஷூட்லாம் இங்க நடந்துச்சு. எனக்கு மட்டும் Okay. ஒன்லி 2 days தான் இங்க ஷூட் பண்ணாங்க. ஒரு பப்போட ஓனர் கேரக்டர். ஓகே ஓகே. கதை களம் வந்து யூஎஸ்ஏ, மற்ற ஷூட்டிங் எல்லாமே அங்கதான் பண்ணாங்க. இங்க வந்து அந்த எடிட்டர் வந்து இந்த ஊர் சென்னையில இருக்காரு. அவரு இங்க இருக்காரு. அப்புறம் இந்த சாங் மியூசிக் டைரக்டர் இங்க தான். இது ஒரு சாங் எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தாங்க. ஒரு பப்புக்குள்ள ஒரு சாங். அந்த பப்போட ஓனர் கேரக்டர் நான். ஸோ இந்த எடிட்டர் தான் வந்து என்னை வந்து டைரக்டர் சொல்லி சார் அப்பதான் அந்த விக்ரம் வந்து பரபரன்னு போயிட்டு இருந்த நேரம் அதை பார்த்துட்டு கூப்பிடுங்க சொல்லி அப்புறம் என்னை கூப்பிட்டு ஒரு 2 சீன் அந்த சாங்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வரும். பட் இருந்தாலுமே இங்கிலீஷ்ல டயலாக் பேசி நம்மளும் வந்து ஒரு ஆங்கில படத்துல நடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அது வந்து ஹாலிவுட்லயும் ரிலீஸ் ஆச்சு, கேரளாலையும் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்லையும் ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் இங்கே பண்ணல அவங்க. அதான் சார், நீங்க ஹாலிவுட்ல நடிச்சது உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, உங்களை அந்த ஸ்கிரீன்ல பாக்கிறது எங்களுக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு படமும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து பேர்ல் இன் தி பிளட், கனடாவில் வாழும் ஒரு இலங்கை தமிழர் தான் அதோட இயக்குனர் தயாரிப்பாளர். ஒரு 14 days எடுக்கப்பட்ட ஒரு ஆங்கில படம் அது. நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கனா நடிச்சது. நான் தான் வந்து அந்த படத்தோட லீடு கேரக்டர், ஹீரோ கேரக்டர் அதுதான். ஆனா நெகட்டிவ் கேரக்டர். படம் பார்க்கும்போது படத்துல எங்கேயுமே இது இலங்கை அப்படிங்கிறதே வராது. பட் படம் பார்க்கணும் புரியும் இது இலங்கையில தான் நடக்குது அப்படின்னு. நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பாராமிலிட்டரி மேனா ஒரு நெகட்டிவ் ரோல். அற்புதமான ஒரு கேரக்டர், அருமையான ஒரு கெட்டப், பீஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் பேர்ட் வச்சு ஷார்ட் ஹேர் வச்சுட்டு. ஸோ ஸ்ரீலங்கன் பாராமிலிட்டரி மேன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி என்ன வந்து என் கண்ணை பார்த்து தான் அவர் செலக்ட் பண்ணாரு. கண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி 14 நாள்ல முடிக்கப்பட்ட படம் மாதிரி இருக்காது. ஒரு அற்புதமான படம். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னும் ரிலீஸ் ஆகலாது. கொரோனா டைம்ல எடுத்த படம். கொரோனா வந்தோடனே டைரக்டர் மறுபடியும் கனடா போயிட்டாரு. அவரும் வந்து ஒரு 3 படம், ஒரு படம் ஹாலிவுட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 3 படம் அங்கே கனடால டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது 4வது படம். இது ரிலீஸ் ஆகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ சார், நாங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூவியை பார்க்கறதுக்கு. ஓகே சார், இப்போ கெட்டப் பத்தி பேசும்போது இந்த 90sல நீங்க நடிச்ச படத்துல எல்லாமே வந்து இந்த ஷார்ட் மீசெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே ஆளே சேஞ்ச் ஆகி வேற ஒரு கெட்டப்ல இருக்கீங்க. சோ இந்த கெட்டப் சேஞ்ச்க்கு என்ன காரணம்? ஆக்சுவலா விக்ரம் திரைப்படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இவ்வளவு தாடி இருக்காது, ஹேர் வந்து இவ்வளவும் இருக்காது. இதுல ஒரு 70% ஹேர் இருக்கும், தாடி வந்து ஒரு 25% தான். ஸோ விக்ரம் நடிச்சிட்டு இருக்கும்போது இங்க சென்னையில வந்து சலார், அதாவது கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் சாருடைய அடுத்த படத்துக்கு ஒரு செலக்ஷன் இங்க நடந்தது. ஆடிஷன் மாதிரி நடந்தது. பார்த்தா ஹெவி க்ரௌடு. நம்ம சாலிகாமில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்தது. ஃபுல் க்ரௌடு வெளியே நின்றுருக்காங்க. யார் எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெரிய ஹோர்டிங்ஸு, கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் சார் அவர்களின் அடுத்த படம் செலக்ஷன் உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. என்னடா அது இவ்வளோ கூட்டம் நிற்கிது, நம்ம எங்கே உள்ளே போகிறது? என்னதான் இந்த ஆசை இருக்குது, என்னன்னா கேஜிஎஃப் டைரக்டர் படம்னு விட முடியாதே அப்படின்றக்காக. பட் எப்படி உள்ளே போகிறதுன்னு கூச்சப்பட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு அங்கே கீழே வந்து லோக்கல் மேனேஜர் நம்பர் போட்டு நம்பருக்கு ஒரு ஃபோன் வச்சு, சார் இந்த மாதிரி சம்பத்ராம் பேசுகிறேன், எப்படி வரதுன்னு தெரியல, அப்படியே கூட்டமாக இருக்குது, நீங்கள் ஏன் சார் கூட்டத்தில் வரீங்க, இருங்க நானே வரேன்னு சொல்லிட்டு அவரே என் கார்ட்டை வந்து கூட்டிட்டு உள்ளே போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த அசோசியேட் கிட்ட. அவர்களும் என்னை பார்த்துட்டு அவங்க, சார் நிறைய படத்தில் பார்த்துக்கோங்க சார், உங்கள் பெரிய ஃபேன் சார், நான் நீங்கள் ஆடிஷன்லாம் பண்ண வேணாம் சார், நீங்கள் பேரும் நம்பர் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து தனியாக என்கிட்ட வந்து, பேரு நம்பர் சொன்னீங்கன்னா டைரக்டருக்கு ஒரு வேலை தெரியாம கூட போவோம், நீங்கள் ஜஸ்ட் உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க சார் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பைடர் படத்தில் தெலுங்குல ஒரு டைலாக் பேசி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லுமே வந்து ஸ்பைடருங்கிற படத்தில் ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நம்ம மகேஷ் பாபு சார் நடிச்ச படம். அதில் அந்த டைலாக்கு எனக்கு பொதுவாக ஞாபகம் வராது, டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. சரி தெலுங்குல நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அப்படியே பேசி நடிச்சு வித்தின் எ மந்த் வந்து அவங்க கால் பண்ணி, சார் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டைரக்டர் உங்களை பார்க்கணுட்டாரு, எப்போ வரீங்க சொல்லிட்டு அப்படிலாம் கேட்டு ஒரு நாள் போகிறேன். அப்போ நான் விக்ரம் படத்தில் நடிச்சிட்டு அந்த கெட்டப்லேயே போய் பார்க்குறேன். அப்போயே கொஞ்சம் முடி அதிகமாக தான் இருக்கும், பட் இவ்வளோ இருக்காது. பார்த்துட்டு ஓகே நீங்கள் முடி தாடியெல்லாம் அப்படியே விட்டுருங்க, இது பண்ணாதீங்க, சரிங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் பிரசாந்த் நீல் சார் பார்த்து சொல்லி ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங்கே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் அந்த 6 மாதத்தில் நிறைய வளர்ந்து போச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 year அந்த படத்தில் ட்ராவல் பண்ணேன். அப்பப்போ லைட்டாக ட்ரிம் பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் பண்ண மற்ற படங்களும் அதே கெட்டப்லேயே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆன சொன்னாங்க பார்ட் 2 இருக்குது. பண்ணும்போது தெரியும் பார்ட் 2 இருக்கு, இப்போ இருக்குதுன்னு. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்குது அதில். ஸோ அதனால் உடனே எடுப்பாங்க நினச்சிட்டு நான் அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். ப்ளஸ் அந்த டைமில் நிறைய படங்கள் வந்துட்டே இருந்தது. ஏன்னா விக்ரம் ரிலீஸ் ஆகி மலையாளத்தில் மாளிகைபுரம்னு ஒரு படம் பண்ணி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ மலையாளத்துலையும் வர ஆரம்பிச்சிது. ஸோ தெலுங்குலையும் அப்போ வந்து வால்டர் பிரியான்னு ஒரு படம் சிரஞ்சீவி சார்து, டாக்கு மகராஜ்னு பாலையா சார்து, அப்புறம் மோகன் பாபு சாருடைய கண்ணப்பா, இப்படி லைனாக, அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு தெலுங்கு படம், இப்படி லைனாக இந்த கெட்டப்லேயே தொடர்ந்து அப்படியே பண்ணதுனால
தமிழ்லையும் அதே மாதிரி தங்கலான்னு, அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் பண்ணி இதே கெட்டப்லேயே அடுத்தடுத்து பண்ணுறதுனால என்னால் வந்து நானே நினச்சாலும் இப்போ எடுக்க முடியாது. எப்போ எடுப்பேன்னு எனக்கே தெரியல. வீட்டில் திட்டுறாங்க, எவ்வளோ நாளும் இந்த தாடியை வச்சுருப்பீங்க, வீடெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரே திட்டுறாங்க. சரி, இருந்தாலும் ஒரு வழி இல்லை. சரி, சலார் 2 பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இப்போ பிரசாந்த் நீல் சார் வந்து ஜூனியர் என்டர்ஸ் படம் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்சு ரிலீஸ் ஆகி எப்படியும் அது 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகும் முடியறதுக்கு. எப்படியும் இன்னொரு 3 வருஷம் இந்த கெட்டப் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பைக்காஸ். ஓகே சார். இப்போ ஒண்ணு இந்த கெட்டப் போட்ட பிறகு நல்ல இல்ல கேரக்டர், நல்ல நல்ல படங்கள், கண்டிப்பா. மெயின் வில்லன், மெயின் லீட் கேரக்டர் கூட இப்போ கன்னடத்துல ஒரு படம் பொக்காஷா அப்படின்னு ஒரு படம் பண்றேன். அது 2 லீட்ல நானும் ஒரு லீடா பண்றேன். மலையாளத்துல வந்து 2 படம் நானே லீடா. நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இப்பதான் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. ஓகே சார். இப்போ நம்ம இந்த கெட்டப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம காந்தாரா 2 பத்தி பேசிதான் ஆகணும். ஸோ காந்தாரா 2 வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ உங்க கேரக்டருமே அதுல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா தான் இருக்கு. ஸோ அந்த ஜேர்னி பத்தி எப்படி அந்த காந்தாரா 2 உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? அந்த கெட்டப் உடைய ப்ராசஸ் அது எல்லாமே நாங்க பார்த்திருக்கோம். ஸோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா, சைனைட் அப்படின்னு கன்னடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் கன்னட படம். அந்த படத்துல வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர் பேர் அப்போ வந்து பிரசாந்த் ஷெட்டி அவர் பேரு. இப்போ அவர் ரிஷப் ஷெட்டி. ஸோ அவர் வந்து அதுல லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரொம்ப குழந்தை மாதிரி ஒரு இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் சிரிச்சானா குழந்தை மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் அப்பவும் இருப்பாரு. ரொம்ப யதார்த்தமா பழகுற எல்லாத்தையும். அவருக்கு அது ஃபர்ஸ்ட் படம், எனக்கு ஃபர்ஸ்ட் கான படம். அவருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஃபர்ஸ்ட் படம். அவர் சலார்லாம் பார்த்துருக்காரு. சலாரும் ப்ரொடக்ஷன் ஒரே கம்பெனி தான், நம்ம ஹம்பேலா ஃபிலிம்ஸ். ஸோ இந்த படமும் ஹம்பேலா ஃபிலிம்ஸ். ஸோ சலார்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் அவருடைய காந்தாரா சாப்டர் 1 படத்தோடைய டீசரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன். சார், எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு, மெரல வச்சிட்டீங்க. டெனி காஸ்ட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். வித்தின் 2 வீக்ஸ் அவரே எனக்கு கால் பண்ணி மாஸ்டர், அவர் எப்பவுமே எனக்கு மாஸ்டர் தான் கூப்பிடுவார். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு சுரேஷ் மாஸ்டர்னு கேட்டேன். அந்த படத்துலேயே என்னை வந்து மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் அவர் என்ன மாஸ்டர் தான் கூப்பிடுவார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எங்கே போனாலும் இப்போ பேசினாலும் என்ன மாஸ்டர் தான், சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அவரே கால் பண்ணி இது மாதிரி வாங்க ஆடிஷன் கூப்பிட்றோம் வாங்க. போனால் ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு பெரிய சீனு கன்னடத்தில் டைலாக் ஆடிஷனுக்கு. நான் அதாவது ஆக்சுவலாக ஹீரோ கூட ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு மாமா கேரக்டர் ஒன்று. அந்த கேரக்டர் தான் என்ன முதல்ல ஆடிஷன் பண்ணாங்க. நான் சொன்னேன் வேற ஆடிஷன் கொடுத்தீங்க, ஆனா வேற கேரக்டர்ல நடிச்சிருக்கீங்க. ஆமா, ஆடிஷன் கொடுத்து அந்த கேரக்டர் தான். தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கும் அதுல. அந்த கேரக்டர் தான் என்ன வந்து ஆடிஷன் பண்ணாங்க. பக்கமா டைலாக் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 லைன் 3 லைன் நானே மக்கப் பண்ணி பேசுவேன். 10 லைன் இருந்தா நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் ப்ராம்ப்டிங் வாங்கி தான் பேசினேன். நான் எவ்வளவு பார்த்தோன்னே சரி ப்ராம்ப்டிங் கொடுப்பான் உங்களுக்கு, ரெடி ஆகிடுங்க மாஸ்டர் அப்படின்னாரு. நானும் பார்த்துட்டு ஓகே நீங்கள் ப்ராம்ப்டிங் கொடுத்துருவீங்களா சார்? மாஸ்டர் இது லைவ் ரெக்கார்டிங், ப்ராம்ப்டிங்லாம் கிடையாது அப்படின்னாரு. இல்லை முடியும் மாஸ்டர், நீங்கள் ட்ரை பண்ணுங்க மாஸ்டர். ஒரு ½ டே உட்காந்து முட்டி மோதி பார்த்தேன். அப்புறம் ப்ராம்ப்டிங் டேக் போகலாம். நாங்கள் 2 3 4 டேக் ஆச்சு. ஒன்றும் செட் ஆகலை. ஈவினிங் ஃப்ளைட் வர போட்டாச்சு திரும்ப ரிட்டர்ன் சென்னை வரதுக்கு. அதனால் அவரே வந்து சரி மாஸ்டர் நீங்கள் கிளம்புங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் சாரி சார் நீங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு என்ன ஆடிஷன் பண்ணி நான் பண்ண முடியலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. இல்லை பரவாயில்லம்மா சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி ஓகே, இந்த படத்தில் நமக்கு நல்லா பண்ணாவே எடுக்கிறது கஷ்டம், நம்ம டைலாக்கு சொதப்பிட்டோம், அப்புறம் எப்படி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி நானும் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் 2 வாரம் கழிச்சு மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் இந்த டேட்லாம் ஃப்ரீயா அப்படின்னாங்க. நல்லா மறுபடியும் டேட்லாம் கேட்குறாங்க, ஒருவேளை ப்ராம்ப்டிங் கொடுத்து தயாராகிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கின் டெஸ்ட்டுக்காக வர முடியுமானாரு. வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் டெஸ்ட்டுக்காக போகிறேன். அப்போ ஃபுல்லாக பிளாக் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு மறுபடியும் ஈவினிங் எல்லாத்தையும் கழிச்சு கிளம்பும்போது அசிஸ்டன்ட் கேட்குறேன், எனக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்தால அந்த அதே அசிஸ்டன்ட் அசோசியேட். என்ன சார் அதே கேட்டால் வேறு கேரக்டர்? இல்லை மாஸ்டர் இது வந்து வேறு கேரக்டர், இதில் டைலாக் கம்மியாக இருக்கும், ஏன்னா டைலாக் வந்து நிறைய இருக்குது அதில், அதனால தான் உங்களை வந்து விடக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு டைரக்டர் வந்து ஃபீல் பண்ணார், அதனால் கொடுத்துருக்காரு. ஓகே நம்ம இருக்குமே அதே ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு என்ன எதுவும் கேட்டுக்கல. அவங்க சொல்கிறத கேட்டு ஸ்பாட்டில் நான் எப்போவுமே டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு உள்வாங்கி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஏதாவது புரியலாம் கேட்பேன், மற்றபடி சும்மா எதையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணேன், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ வந்து நாங்க அந்த கெட்டப் பார்த்தோம். அதுக்கு எவ்வளவு நேரம் ப்ராசஸ் ஆயிடுச்சு? எனக்கு வந்து ஃபுல்லாவே பிளாக் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே போறது 2 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா அது கலைக்கிறது 2 மணி நேரம் ஆகும். 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம். 1.5 மணி நேரம் கலைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். ஓகே. 1.5ல இருந்து 2 மணி நேரம் ஆகும் டோட்டலா. ஏன்னா ஸ்பாட்லயே வந்து ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பேக்கப்னு சொல்லிட்டாங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் ஸ்பாட்லயே நான் வந்து என்னைய ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு.
அதே யார் போட்டாலும் அந்த 3 பேர் அப்படியே வந்து மறுபடியும் கலைக்கிற வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ரூம்ல போய் குளிக்கணும். 3 வாட்டி குளிச்சாதான் அந்த ஃபுல் பிளாக், அதாவது கருப்பு ஆறு தான் ஓடும் பாத்ரூம்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது 3 வாட்டி குளிச்சாதான் அது வந்து அந்த இது இல்லாம போய் படுக்க முடியும். ஸோ அதனால பெரிய ப்ராசஸ் அது. இப்ப இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, அந்த இன்ஸ்டால எவ்வளவு பூமா இருக்காங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. நெறைய டேலண்ட்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? டேலண்ட் எங்க இருந்தாலும் நம்ம வரவேற்க வேண்டியதுதான். சினிமா வந்து இஃப் யூ ரியலி டேலண்டட்னா சினிமா உங்களை தக்க வச்சுக்கும், சினிமா உங்களை இழுத்துரும். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் நான் சினிமா என்ட்ரி ஆகும்போது ஒரு நாளைக்கு 20 பேர்லேருந்து 25 பேர் போய் பார்ப்பேன். டைரக்டர்ஸ் கம்பெனி ஏறி இறங்குவோம், கம்பெனி ஏறி இறங்கி ஃபோட்டோ கொடுப்போம். ஆடிஷன் கூட என்னை வந்து இந்த ஒரு 6-7 வருஷமா தான் அந்த ஆடிஷன்ற வார்த்தையை நான் கேள்விப்படுறேன். நான் ட்ரை பண்ண காலகட்டத்தை சொல்றேன். இந்த ஆடிஷன்ற வார்த்தையை இந்த 7-8 வருஷமா தான் நான் காதில் எனக்கு விழுந்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஆடிஷன் அப்படின்ற வார்த்தையே தெரியாது. யாரும் நடிச்சு காமிங்க அப்படிலாம் எனக்கு சொன்னதே கிடையாது. அந்த டைம்ல இந்த டைலாக் கொடுப்போம், இப்படிதான் பண்ணாங்களா ஒழிய மற்றபடி ஆடிஷன்லாம் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த ஆடிஷன் பண்ணி தான் இப்போ எடுக்கிறாங்க. உங்களுக்கு திறமை இருக்கும் பட்சத்தில் உங்களோட திறமையை வந்து சோசியல் மீடியாவில் வந்து காமிச்சு நீங்க டைரக்டரையே வந்து வர வைக்கிறீங்க. அது ஒரு டேலண்ட் வேணும். ஸோ அந்த சோஷியல் மீடியாங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இப்போ இருக்கு. ஸோ அதை வந்து டைரக்டர்களும் நியூ டேலண்ட்ஸ்க்காக தேடிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா ஏதாவது ஒரு அட்ராக்ஷனாக ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்கன்னா டக்குன்னு கூடுவாங்க. நீங்கள் இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் நிறைய பணம் விரயம் பண்ணியிருக்கோம். காலங்கள் ஓடி போய் 29 வருஷம் ஆகுது. நான் ஒன்றும் பெரிய இப்போ ஸ்டாராக இல்லை, பெரிய ஹீரோ இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் சர்வைவிங் இன் திஸ் ஃபீல்ட்னா அதுக்கு அவ்வளோ காலம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அது தேவையில்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். டைம் இருக்கும்போது உங்களுடைய திறமைகளை சோஷியல் மீடியாவில் காமிக்கலாம். உங்கள் லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்கள் திறமையும் காமிச்சு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கு கூப்பிட போகிறாங்க. ஒரு வகையில் இது வந்து என்ன கேட்டால் நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். லைஃப் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நான்லாம் எங்கள் அப்பா சம்பாதிச்சது, தாத்தா சம்பாதிச்சது, என் குடும்ப சொத்தெல்லாம் வித்துட்டு தான் சர்வை பண்ணி இந்த இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ஏதோ இப்போ தான் வந்து இந்த சொன்ன மாதிரி விக்ரமுக்கு அப்புறம் தான் ஏதோ நம்மளும் ஒரு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். பாப்பாவை நல்ல ஃபாரின் கம்பெனி படிக்க வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த விக்ரம்ன்ற ஒரு சின்ன ஒரு அதுலேயும் நான் வந்து பெரிய வில்லன் கிடையாது. இருந்தாலும் ஒரு கேரக்டர் பண்ணி அது மூலியமா நிறைய படங்களை வில்லனா பண்ணி, ஸோ அதுக்கு முன்னாடி நான் 25 வருஷம் நான் அதில் நம்ம சினிமாவில் நான் காலம் கடத்திருக்கேன். அப்போ எவ்வளோ விரயம், எவ்வளோ கால விரயம், ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிலாம் போயிருக்கு. அதெல்லாம் இப்போ திரும்பி போனால் பல கோடி ஆகும். அதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா எவ்வளோ பெட்டர்ன்றேன் நான். ஸோ ஒரு வகையில் நான் வரவேற்கன்றேன். ஸோ ரியல் டேலண்ட்னா சினிமா உங்களுக்கு இழுத்துரும். எப்படியும் கவலையே பட தேவையில்லை. நேரடியாக போய் பார்த்தும் ட்ரை பண்ணுறேன். அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இயக்குநர்களாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் எழுந்து தான் சினிமாக்காகவே நான் இப்போ சொல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். நிறைய பேர் பல கோடிகளை விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தேடும்போது அவங்களுக்கு வாய்ப்பு திறமை இருக்கும் பட்சத்தில் கொடுத்தா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஓகே சார், நீங்க சினிமா நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் வந்து அந்த படமா இருக்கட்டும் சரி, அந்த பாடல்களா இருக்கட்டும் சரி, அது வேற மாதிரி ஒரு இதுவா இருந்துச்சு. இப்போ ஜென்ரேஷன் மாற இது இப்போ வந்து எவ்வளவோ மாறி இருக்கு. அந்த சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அப்போ நடிச்சதுக்கும் இப்போ நடிச்சதுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததா, இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு? இல்லை, நான் ஃபிலிம் கேமரா இருக்கும்போதே நடித்ததுனால இப்போ எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபிலிம் கேமராவில் வந்து ஒரு டேக் கூட போகணும்னு சொல்லிட்டு பயத்திலேயே நடிப்போம் நம்ம. ஏன்னா ஒரு டேக் ஒன்னொரு போச்சுனாவே ஃபிலிம் அங்கே ஒரு அடியும் காசு. அதனால் அந்த பயம் இருந்ததுனால எப்படியாவது கரெக்டாக பண்ணிடணுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ. ஸோ அது இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இருக்கு இன்னும் அது அப்போ பண்ணதை விட இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து நீங்க 25 வருஷத்துக்கு மேல வந்து சினிமால நடிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. பெரிய டாப் ஸ்டார்ஸ் எல்லார் கூடயுமே நடிச்சிருக்கீங்க. இப்போ கண்டிப்பா விஜய் சாரை பத்தி பேசி ஆகணும். அவர் கூடயும் வந்து நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ அவர் வந்து அரசியலுக்கும் வந்திருக்காரு. ஸோ உங்க செட்ல இருந்ததுக்கும் இப்போ அரசியலுக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா? அவர் பொலிட்டிக்கல்ல வந்ததை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? யார் வேணா பொலிட்டிக்கல்ல வரலாம். அது வந்து அவர்களுடைய திறமை, அவருடைய விருப்பம் பொறுத்து எல்லாமே அமையும். பட் நான் வியந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவர் அரசியல் வரான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இவருக்கு எப்படி செட் ஆகும்? ஏன் ரொம்ப சைலண்டா இருப்பாரு. அவர் டைலாக் பேசும்போது கூட அவர் என்ன பேசுறாருன்னு எதுக்குன்னு பேசுற நமக்கே வந்து சரியா கேட்காது. அந்த அளவுக்கு சைலண்டா பேசுவாரு. ஆனா டப்பிங்ல பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவாரு. அது நம்ம கூட வரும்போது எப்படி பேசுனா அங்க பார்த்தா அப்படி பேசுறான்னு தோணும் நமக்கு. ஸோ அதனால் நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எனக்கு வந்து வியப்பாக இருந்தது. எப்படி இது செட் ஆகும், ஒரு கேரக்டருக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஏன்னா நல்லா கஷ்டப்பட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. இவர் ஏன் இங்கே வரணும்? இது வந்து பெரிய போராட்டமாச்சா? இது எப்படி செட் ஆகும்னு ஒரு அச்சம் இருந்தது எனக்கு. ஆனால் வித் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேச்சை கேட்ட உடனே
வந்துருவாரு அவரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஓகே சார். வந்துச்சு எனக்கு. சரி ஓகே வந்துருவாரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டா பேசியிருந்தாரு. படத்துல பார்த்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பாயிண்ட்ஸை எடுத்து எடுத்து விட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே வந்துருவாருன்ற நம்பிக்கை. ஓகே சார். அப்புறமா இந்த ஒரு கேள்வியும் கண்டிப்பா கேட்டே ஆகணும். நெறைய நடிகர்கள் வந்து ஒரு 50ஸ்க்கு மேல வந்து அரசியலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க அரசியலுக்கு வரா மாதிரி ஏதாச்சும் பிளான் இருக்கா? நான் அரசியல வேடிக்கை மட்டும் தான் பார்க்குற பழக்கம். அது உள்ள வர எண்ணம் எனக்கு இல்ல. ஃபியூச்சர்ல வர பிளான் அது ஏதாச்சும் இருக்கா? தெரியல எனக்கு. அது ஓகே. தெரியல. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ரெகுலரா நியூஸ் பார்ப்பேன். யார் என்னென்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். பட் ஸ்டில் ம். அது வந்து பெரிய போராட்டமான ஒரு இது. அந்த போராட்டத்துக்குள்ள நம்மளால போக முடியாது. போனாலும் தாக்கு பிடிக்க முடியாதுன்ற எண்ணம் எனக்கு. ஸோ அதனால ஓகே சார். இப்ப வந்து விஜய் சார் வந்து இந்த பொலிட்டிக்கலா அரசியலுக்கு உள்ள வந்துட்டு அப்புறமா வந்து இந்த பொலிட்டிக்கல் சைட்லயுமே சரி, இல்லன்னா அவரோட கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ்லயுமே சரி, நெறைய சட்ட போராட்டங்கள்ல வந்து திரும்ப திரும்ப சந்திச்சுட்டே தான் இருக்காரு. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? என்ன கேட்டா ஒரு நடிகனா வந்து நம்ம நடிச்ச படம் வரணும்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதே மாதிரி எந்த நடிகர் நடித்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் மக்களுக்கு போய் சேரும். அதை எடுத்த ப்ரொடியூசருக்கும் லாபம் கிடைக்கும். அது இவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்த படம் வந்து டிலே ஆகுதுன்னும் போது அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஹீரோ மட்டும் பார்க்கக்கூடாது. அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டரு, அதுக்கப்புறம் டைரக்டரு, அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள். ஸோ அது வந்துன்னா நமக்கு எதாவது அடுத்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 2 சீனாக இருந்தாலும் விஜய் சார் படத்தில் நடிக்கிறோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தோட இருப்பாங்க. அந்த படம் வந்து அவங்களுக்குலாம் பெரிய லைஃபாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பேருடைய கனவு அதில் இருக்கு. நீங்கள் வந்து வெளியேந்து பார்க்கணும் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தான் தோணும். ஆனால் சினிமா இருக்கவங்களுக்கு அதில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அத்தனை பேரோட கனவு என்னடா ஆகுது அப்படின்றது தான் கவலையாக இருக்குது. ஸோ எனக்கு கேட்டால் வந்து எந்த படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் அது சுற்றி இருக்கிற அரசியல் பற்றி எனக்கு பார்த்துட்டு இருக்கேன். பட் எது உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது. அது உள்ள கூடவே இருக்கவங்க தான் அது புரியும், தெரியும். ஸோ ஆஸ் எ பப்ளிக்காக நானும் அதை பார்க்குறேன். சரி ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ரிலீஸ் ஆகும்னு நம்புறேன். பட் எப்படியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ போகிற போக்கு பார்த்தா, ஏன்னா டிவிலேயே படம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு இதில் பார்த்தேன். அப்படிங்கிறபோது தேட்டரில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இனியோ ஆஃப்டர் த இந்த இஷ்யூ வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு சென்சார் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா இது ஒரு அரசியல் சூழ்ச்சின்ற மாதிரி இல்லை நினைக்கிறீங்களா? எனக்கு அது கரெக்டாக என்னால் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியல. பிகாஸ் நான் அதில் உள்ள அந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல. ப்ளஸ் அந்த எந்த டிபார்ட்மெண்ட்லையும் நான் இல்லை. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஆஸ் எ ஆடியன்ஸாக ஒரு பப்ளிக்காக இது வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அவ்வளோதான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நானு உங்கள பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூட விக்கிபீடியால போட்டா அவ்ளோ படங்கள் வருது. மொத்தம் எவ்வளவு படங்கள் சார் நடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக ஒரு 240லேருந்து 250 படம் வந்திருக்கும். ஏன்னா 201 எல்லா லாங்குவேஜ்லயுமே. ஆமாம் எல்லாம் சேர்த்து 211வது படம் வந்து விக்ரம். ஓகே. ஸோ விக்ரம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு நான் ஒரு 7-8 படமாவது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ எல்லா லாங்குவேஜ் சேர்த்து 240 to 250 ஆயிருக்கும். ஏன்னா விக்ரமுக்கு அப்புறம் நான் இன்னும் எழுத ஆரம்பிக்கல. மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 30-40 படம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 280 கிட்ட நடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி உங்க படங்கள் பத்தி பேசும்போது மல்லிகாபுரம் பண்ற படத்துல வந்து நீங்க ஒரு சூப்பரான அது கேரக்டர் வந்து பண்ணி மாளிகைப்புறம். ஓகே. மாளிகைப்புறம். சாரி சார். ஓகே.